ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்திருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு இப்போ அடுத்து நான் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னா மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் வந்து கரூரை விட்டு, அதாவது ஒரு டெல்டா பகுதியிலான கரூரை விட்டு அவர் கோவை தெற்குக்கு மாறி இருக்கிறார். அப்போ அதற்கான தாக்கம் என்ன, இதெல்லாம் புரியும் பொழுதுதான் நமக்கு அடுத்த கட்ட கள நிலவரம் எப்படி இருக்கு, இன்னும் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன்னும் கிளியரா இருக்கிறதுக்கு நம்ம இப்போ அடுத்து மேற்கு மாவட்டங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு வரும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளில் தபால் வாக்குகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது தாண்டி தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறதும் வர தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில யார் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இங்க தியாகராய நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தாவேக முன்னிலை வகிக்கிறது. தாவேகவினுடைய ஆனந்த் தற்போது 469 வாக்குகள் அப்படிங்கிறதுலையும், தற்போது திமுக வேட்பாளர் ராஜா 268 வாக்குகள், அதிமுகவினுடைய சத்யநாராயணா பெற்ற வாக்குகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சுற்றில் தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே போன்று கோவை தெற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிமுக வேட்பாளர் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறார். இங்க தியாகராய நகர் தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க அதிமுகவினுடைய சத்யநாராயணன் 262 வாக்குகளையும், அனுஷா நாம் தமிழர் வேட்பாளர் 41 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். 234 தொகுதிகளில் 85 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலை 53 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், 21 இடங்களில் அதிமுக கூட்டணியும், தாவேக 11 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்க்கிறோம். திரு சாமிநாதன், இது ஒரு முக்கியமான நம்பர். மதுரை மேற்குல அதிமுக முன்னாள் அமைச்சர் தொடர்ந்து தற்போது முன்னிலை பின்னடைவு அப்படிங்கிற ஒரு மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். மதுரை மேற்குல தற்போது திமுக வேட்பாளர் பாலாஜி முதல் சுற்றில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். சுவாமிநாதன், நிச்சயமா தாவேகா நீங்க கேட்டதே போல இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கிறார்கள் தபால் வாக்குகள்லயே. அப்படிங்கும் போது இப்ப 12ஆக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்துல போயிருக்காங்க. இது வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப ஒரு கவனிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை. ஒரு கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது, அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று, மற்றும் பலர் என்று அதிமுகவை சுருக்குறாங்க. அதற்கான பலன் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. அதான் இரட்டை இலக்கம். ரொம்ப குறிப்பா டி நகர் போன்ற பகுதிகளில் புசியானந்த் அவர்கள் 200 வாக்குகளுக்கு மேல முன்னிலை போகிறார் தபால் வாக்குகளிலேயே. அதான் நான் முதலே குறிப்பிட்டேன், தபால் வாக்கள் என்பதே மாற்றுத்திறனாளிகள் வாக்கள், 85 வயதை கடந்தவர்கள், ரொம்ப முக்கியமா அரசு ஊழியர்கள். இந்த 3 செக்டார்லையும் தாவேகா ஓட்டு வாங்கியிருக்காங்கிறதா இது காட்டுது. அப்ப கிட்டத்தட்ட மக்கள் வாக்களிக்கிற கலாச்சாரத்திலையும் இது பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அரசு ஊழியர்கள் ஓட்டை தாவேகா ஈர்த்திருக்கிறது. அதான் தபால் வாக்குல முன்னிலை. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 அரசுகளும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. மூன்றாவது 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஜென்சி தலைமுறை தான் தாவேகா பக்கம் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தொடர் பிரச்சாரங்களையும் அது ஒரு வகையில் பதில் சொல்லியிருக்கு. 85 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் வாக்களித்த விதத்திலையும் கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதத்திலும் இரட்டை இலக்கத்தில் ஏற்கனவே முன்னிலை வைக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து தாவேகாவுக்கான ஒரு தேர்தல், வந்து இந்த தேர்தலில் ஒரு நல்வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தேர்தலாக தான் பார்க்க வேண்டியது. ஓகே, தற்போது தாவேக வேட்பாளர் 4780 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளை பார்க்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதியில் 2வது சுற்றிலும் அமைச்சர் KN நேரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்கும் அங்கு திமுக சார்பில் அமைச்சர் KN நேருவும், அதிமுக சார்பில் தொட்டியம் ராஜசேகரனும், தாவேக சார்பில் ராமமூர்த்தியும், நாம் தமிழர் சார்பில் புவனேஸ்வரியும் போட்டியிடுகிறார்கள். அங்க பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1,80,051 சதவீதத்தின் அடிப்படையில் 81.77% வாக்குகள் அங்க பதிவாகி இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது முதல் சுற்று முடிவடைந்த 2வது சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் அமைச்சர் KN நேரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஓமலூர்ல அதிமுக முன்னிலை வகிக்கிறது. முதல் சுற்றுல அதிமுக வேட்பாளர் மணி அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பாமக முன்னிலை வகிக்கிறது. பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி தற்போது மயிலாடுதுறை தொகுதியில முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் வேட்பாளர் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தொடர்ச்சியாக மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளினுடைய முதல் சுற்று முடிவடைந்து இரண்டாவது சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 96 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 56இல் திமுக கூட்டணியும் 25 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 15இல் தாவேக. மனுசுந்தரம், அந்த நம்பர் கொஞ்சம் உயர்ந்து வருவதை பார்க்கிறோம். 11 இருந்த 15 மாறி இருக்கு தாவேக. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அதுதான் இந்த தேர்தலுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எமர்ஜிங் ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் தீநகர் எடுத்து பார்த்தீங்கன்னா திரு சத்யா அவர்களும் திரு ராஜா அவர்களும் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வர்றவங்க. சத்யா வந்து முன்னாள் எம்எல்ஏ, ராஜா அவர்களுடைய குடும்பத்தில் எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. அதனால அது வந்து அங்கே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டா வந்து திரு புசி ஆனந்துக்கு போயிருக்கோ என்று நமக்கு சந்தேகம் எழுது. ஆனால் குறிப்பாக இப்போ அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதான் நீங்கள் கூட்டணி கட்சிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. பாமக வந்து மயிலாடுதுறையில் முன்னிலையில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் மயிலாடுதுறையில் பின்னடைவு சந்திச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆயிட்டு இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கூட்டணி அரசியலுடைய அடிப்படையே ஓட் டிரான்ஸ்ஃபர் தான். முக்கியமான தொகுதிகளில் நம்ம திருச்சி எப்படி பார்த்தோமோ அதே போல ஆலந்தூர் தொகுதியிலும் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் ஹரீஷ் அங்க முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மையான முக்கிய தொகுதிகள், ரொம்ப சிக்னிபிகண்டான அமைச்சர்கள் தொகுதிகளில் திருச்சி மேற்குல KN நேரு அவர்களும், தற்போது இங்க ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்து அங்க போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் ஹரீஷ் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மதுரை மேற்கு தொகுதியில் தற்போது செல்லூர் ராஜு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு வரக்கூடிய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திமுக முதலிடத்திலும் தாவேக 2வது இடத்திலும் இருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3வது இடத்தை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை தொகுதி மாறி களம் கண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நெல்லையில கடந்த முறை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை அவர் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அங்கு திமுக சார்பில் கடற்கரை ராஜும் பாஜக சார்பில் திரு நயினார் நாகேந்திரனும் போட்டியிடக்கூடிய நிலையில தற்போது நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சற்றேறக்குறைய 20 நிமிடங்கள் கடந்திருக்கிறது. அந்த 20 நிமிடங்களின் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் முதலிடத்திலும் தாவேக வேட்பாளர் 2வது இடத்திலும் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கோவை தொண்டாமுத்தூர்